ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன காங்கேயம் காளைகள் அழிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கம்பீரமான உடல்வாகுடன் சீறி பாய்ந்து வரும் காங்கேயம் காளைகள் பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்கும். குறைந்த அளவே தீனியை எடுத்துக்கொண்டு நிலத்தை உழுவதற்கு சலிப்பில்லாமல் உழைப்பதால் விவசாயிகளின் நண்பனாக விளங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். திறமையான கால, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா வீரத்தோடு இருக்கிற கால, தமிழருடைய ஒரு அடையாள சின்னமாக கூட இந்த காங்கேயம் காளையை வளர்த்துறாங்க. இது ஜல்லிக்கட்டில் இதனுடைய வீர குணம் எல்லாத்தையுமே அஸ்த வச்சிருங்க. அதே போல் இதனுடைய உடல் தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த வயசு வர இந்த திமில் ரொம்ப ஒரு ஜகஜாண்டிகமாக இருக்குது. அதே போல் இதனுடைய கொம்பு, நடை, உடை எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமானதுங்க. மேலும் காங்கேயம் இன நாட்டு மாடுகளின் பால் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது என்பதால் குழந்தைகளுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் சிறப்பையும் பெற்றிருக்கிறது. நாட்டு மாட்டினுடைய பால் குழந்தைகளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுனால அதனுடைய பால் இன்னைக்கு லிட்டர் 100 ரூபா வரைக்கும் விற்கிது. 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவருமே காங்கேயம் மாடு அதிகபட்சமாக ஒரு 3 லிட்டர் தான் பால் இருக்குங்க. ரொம்ப பால் இந்த சிந்து மாடுக்கு மாற ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர்லாம் கறக்காது. 3 லிட்டர் பால் இருக்கு. ஆனால் அதில் உள்ள சக்தி மிகவும் ஒரு அரிதானது. அது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து டாக்டர்களும் நாட்டு மாட்டு பால் கொடுக்க சொல்லி தான் சிபாரிசு பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாட்டை அழிஞ்சு வர்ற மாட்டை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக காப்பாற்றையாகணும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த காங்கேயம் இன காளைகளையும் நாட்டு மாடுகளையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.